வெட்டினரி டாக்டராக படித்து இன்றைக்கி வந்து பெரிய அதிகாரியாக ஜிஎம்மாக அந்த ஆவின் பாலகத்துக்கு வந்திருக்கிறாருன்னா, அதுக்குரிய பரீட்சையை தேர்வை எழுதி வந்திருக்கிறாருன்னா, அவருக்குள்ளே எத்தனை திறமைகள் இருக்கிறது என்பதனுடைய வெளிப்பாடு தானே அது. கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர், அவர் மருத்துவர், எம்பிபிஎஸ் முடித்தவர். ஆனால் அவர் ஐஏஎஸ் எழுதி மறுபடியும் கலெக்டராக வந்தார். சார், எல்லாருக்கும் திறமை உள்ளுக்குள்ளே எவ்வளோ இருக்குது தெரியுமா? அதனால தான் சொல்கிறேன், அதை ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், சமயோசித ஞானம். 1972 நான் சேபர் முதலாக பணிக்கு சேர்ந்த காலத்தில் ஒன்லி பாய்ஸ் ஹை ஸ்கூல் அது. அப்போ நான் எனக்கு வந்து பாரதியாருடைய பாஞ்சாலி சபதத்தில் எனக்கு முழு விருப்பம். இப்போ ராமாயணத்தில் ஒரு 4000 பாட்டு தெரியும் எனக்கு, மகாபாரதத்தில் 5000-4000 பாட்டு தெரியும், சங்க இலக்கியத்தில் ஒரு 400-500 பாட்டு தெரியும். அதெல்லாம் வேறு, அந்த காலம் அப்படி வெறி கொண்டு படித்த காலம். அப்போ அந்த பாரதியாருடைய பாஞ்சாலி சபதத்தில் நாடகம் போடுறேன் சார், நான் ஒரு 20 நிமிடம் எனக்கு அலாட் பண்ணாங்க ஆண்டு விழாவில். எல்லாமே பசங்க, 7ஆம் கிளாஸ்லேருந்து ஒரு பையன், 8ஆம் கிளாஸ்லேருந்து ஒரு பையன், 6ஆம் கிளாஸ்லேருந்து ஒரு பையன், 3 பேரை செலக்ட் பண்ணேன். 6ஆவது கிளாஸில் இருக்கிறவங்க பொடி மாசு, கொஞ்சம் பொடியாக இருக்கும் அது. அதுக்கு தான் கிருஷ்ணன், கண்ணன் மாதிரி நீ வரணுண்டான்னு. ஓகே சார் அப்படின்னா. இந்த 7th படிக்கிறான் பாருங்கள், அவன் கொஞ்சம் அப்படியே நளினமாக இருப்பான், நீ தான்டா பாஞ்சாலி வேஷம் உனக்குன்னு. இந்த 8வது படிக்கிறவன் கொஞ்சம் முரடாக இருப்பான், நீ தான்டா பாஞ்சாலிக்கு துகில் உரியிற மாதிரி வரணும் துச்சாதனன்னு. எல்லாருக்கும் 3 பேருக்கும் செலக்ட் பண்ணி 3 பேருக்கும் வசனம் டைலாக் எல்லாம் எழுதி கொடுத்தாச்சு. இந்த துச்சாதன் நான் நடிக்கணும்னு மட்டும் சொன்னேன், டேய் அவன் கட்டிங்கிறது ஒரே போடவே, நீ உருவிப்படாத, ஒரு மாதிரி பாவனை பண்ணு. ஓகே சார். இந்த கண்ணனாவது இல்லை, இந்த பாடுறா, இந்த மாதிரி ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. ஸ்க்ரீனில் அப்போ நாடகம் ஆரம்பிக்கும் போது உன்னை ஏற்ற முடியாது, அதுக்கு முன்னாடியே ஒரு பலகை போட்டு உன்னை உட்கார வச்சிடுறோம். ஒரு 10 புடவை அவன் கையில் கொடுத்துருவேன். பாஞ்சாலி இங்கே வசனம் பேசுவோம், ஒவ்வொரு புடவையாக விடு அப்படின்னும். ஓகே சார்ன்ட்டான். அவனை 5:30 மணிக்கெலாம் ஏற்றி உட்கார வச்சு, பாவம் பிள்ளை பசியாக இருக்குமென்னு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி மேலே வச்சிட்டோம். 10 புடவையும் வச்சாச்சு. 7 மணிக்கு என் நாடகம் வருது. பாஞ்சாலியாக நடிக்கிறவன் வந்து நிற்கிறான். அப்போ ஒருத்தன் என் காதாண்ட வந்து சொல்கிறான், பாஞ்சாலியாக நடிக்கிறவனுக்கும் துச்சாதனா நடிக்கிறவனுக்கும் 5 மணிலேருந்து தகராறுன்னா. இன்றைக்கி நாடகம் ஏதோ தகராறில் தான் ஆக போகுதுன்னு மனசுக்குள்ள. அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நடக்கட்டும் ஆண்டவன் பார்த்துக்கான்னு சொல்லிட்டு உக்காந்துட்டேன். பாஞ்சாலியை நடிக்கிறவன் வந்து நிற்கிறான். இந்த துச்சாதனை வந்தான். ஆடி விலைப்பட்ட தாதினி உன்னை ஆள்பவன் அண்ணன் சுயோதனன் சர்சன் உருவி போட்டான். ஏன்னா அவனுக்கு பிரச்சனை தகராறு இல்லை, அந்த வெறுப்பை தீர்த்துக்கினான், உருவி போட்டான். இந்த பாஞ்சாலி நடிக்கிற பையன் பேண்ட் ஷர்ட்டோடு நிற்குது. ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு மாதிரியாக சிரிக்கிறாங்க. இந்த பையன் ஆபத் பாண்டவா நாதரட்சகான்னு வாடி பார்க்குறான் நிமிந்து. அந்த பையன் என்ன பண்ணிட்டான், நேரம் அவன் பிஸ்கெட்டை தின்னு தண்ணியை குடிச்சுவிட்டு தூங்கிடுத்தது. அந்த 10 புடவையும் தலையாணி மாதிரி வச்சுன்னு தூங்கிவிட்டான். புடவையும் வரல, ஒன்றும் வரல. இந்த பையன் பாஞ்சாலியா நடிச்சான் பாருங்க, அவன் அடித்தான் பாருங்க ஒரு வசனம். ஆபத் பாண்டவா அநாதரட்சகா கோவிந்தா மாதவா யாதவா கேசவா மதுசூதனா முரளிதரா, இந்த பாவி துச்சாதனிடத்திலிருந்து எனக்கு ஆடை கொடுத்து காப்பாற்றி என்று உன்னை நான் வேண்டினேன், என்னை ஆண் பிள்ளையாகவே மாற்றிவிட்டாயடா. நான் ஐயா, இது நான் எழுதாத வசனையா சார். அந்த வருஷம் நாடக ஆண்டு விழாவில் எந்தது தான் சூப்பர்ன்ட்டான் எல்லாம் சார். அவனை எப்படி ஆளாக்கிச்சு பார்த்தீங்களா, எப்படி அவனை உயர்த்தது பார்த்தீங்களா. நான் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறேனோ நான் அதுவாகவே மாறுவேன். இதுதான் உபனிஷதம் சொல்லக்கூடிய உண்மையான செய்தி. நிறைய செய்திகளை உள்வாங்கணும் சார். ஒரே சப்ஜெக்டு அது இது எப்போ பார்த்தாலும் மேத்ஸ் அவனுக்கு அலர்ஜி ஆகி போகுது. கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் படிக்க சொல்லணும், கதை சொல்லணும். அந்த காலத்தில் கதை சொல்லியே நம்மளை மடைமாற்றம் பண்ணான். இன்றைக்கி யார் கதை சொல்கிறான்? ஆனால் பையன் பேரன் சொல்கிறான் கதை தாத்தாவுக்கு. எல்கேஜி யூகேஜி அவன் என்னம்மா பேசுகிறான், அதையாவது நம்ம ரசிக்கிறோமா? ஒரு பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது, அவங்க அப்பங்கிட்ட போய் கேட்குது, டேடி இன்றைக்கி ஒரு ஸ்மால் பேரண்ட் மீட்டிங்,
அவர் கேட்குறாரு, அது என்னடா ஸ்மால் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் கேள்விப்பட்டுக்கிறேன், அது என்ன ஸ்மால்? அட உனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா, அப்பப்போ உன்னை அம்மா சொல்கிறது சரியாகுது. ஸ்மால் பேரண்ட் மீட்டிங்லாம் என்ன நினைக்கிற? நீயும் நானும் எங்கள் மிஸ் 3 பேர் தான். இது எதோ தப்புன்ட்டு வந்துக்குது. உங்கள் அப்பாவை கூட்டின்னு வேணான்னுக்கிறாங்க. ஆமாம், உன்னை கூட்டின்னு வர சொன்னாங்கன்னாக்கா என்கொயரி பண்ணி உதைப்பாருன்னு தெரிஞ்சு அதை ஸ்மால் பேரண்ட் மீட்டிங்னு டெவலப் பண்ணாமல் பார்த்தீங்களா சார்? அவனுடைய அறிவுத்திறமையை பாராட்டுங்க சார். புத்திசாலித்தனம் வேற, திறமை வேறையா? திறமை வேற. 100க்கு 100 வாங்கின்னு வரான் பாரு, அது திறமை. அப்பா நான் 100க்கு 100 வாங்கிட்டான், நீ என்னப்பா நினைப்ப? ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துடும்டா. அப்படிலாம் உனக்கு வரக்கூடாதுந்தாமா 30 வாங்கிறேன். அவன் சூழ்நிலை தனக்கு பாதகமாக இருந்தாலும் அதை சாதகமாக்கி கொள்கிறான் பார்த்தீங்களா? இந்த திறமைதான் வாழ்க்கைக்கு வேணும். இது வேணும். அதையும் படிங்க. அதை நீங்கள் அதை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. பாவம் சார் பிள்ளைங்க. ஏதாவது ஒரு இடத்துல யார் பெற்ற பிள்ளையாக இருந்தால் என்ன சார், பாதிக்கப்படுறது ஒரு தமிழ்நாட்டு பிள்ளைன்னு மனசு கவலைப்படணும் சார். மனம் விட்டு அடணும் சார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு அருட்பிரகாசர் வள்ளலார் பிறந்த மண்ணியா அந்த மண். நம்ம இந்த நீட் எழுதுகிற பசங்க பாவம்யா, அவனை முடியலன்னா விட்டுடுன்றேன். அவனை ஏன் தொந்தரவு பண்ணுறேன்ற நான். எந்த தொழிலில் பிரச்சனை இல்லை. அதனால தான் சொல்கிறேன், பெற்றோர்களுடைய பெரிய ஒரு பேராசை சில நேரங்களில் பிள்ளைகளை பிரச்சனைகளுக்கு உரியதாக்கிடுது. வரமிருந்து பெற்ற பிள்ளை அதுவே சாபமாகி விடுகிறது. நாமே இது பண்ணிடுறோம் சார். அவனால் வரலன்னா விடுறு, நீ மருத்துவர் அவனை விடுபடுறா, இந்த மருத்துவர் ஆனால் தானே விடு, தேவையில்லை. ஆனால் ஒரு மருத்துவர் இந்த நாட்டில் என்ன சேவை செய்வாரோ அதை வேறு விதத்தில் செய், அப்படி சொல்லலாம்ல. அவன் வாழ பிறந்தவன் சார், வாழ பிறந்தவன். அதுக்கு தான் இந்த நாட்டில் சொல்லியிருக்காங்க, உறவுகளும் வேணும், உறவை தாண்டிய நட்பு வேண்டும்னு சொல்லி கொடுத்தான். நட்பு இல்லாமல் வாழ முடியாது. நமக்கு ஆறுதல் சொல்கிறவனே நண்பன் தான். இதெல்லாம் படிக்க முடியாது. சொல்கிறத கற்றிலனாயினும் கேட்கன்னார் திருவள்ளுவர். என்ன அருமையான ஞானி அவர். அடுத்த மாதம் திருவள்ளுவர் சிலை திறக்கிறாங்க பாரிஸில். நான் தான் அதை 1 மணி நேரம் சொற்பொழிவு பண்ணுறது, நான் தான் சீஃப் கெஸ்ட் பேச்சாளராக போகிறேன். முதலாக பாரிஸில் முதலாக வெங்கல சிலை திறக்கிறாங்க. பாண்டிச்சேரி சிஎம் தான் திறக்கிறார். எதுக்கு சொல்கிறேன்னா, கற்றிலனாயினும் கேட்க கெஞ்சுறார் சார் நம்மளை. டேய் நீ படிக்காட்டாலும் காதால் கேள்றா. அதனால்தான் அந்த திருக்குறளில் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை, ஒரே குறளில் ஒரே சொல்ல 5 தடவை பயன்படுத்துகிறார். கெஞ்சுறார் நம்மளை. கற்றிலனாயினும் கேட்க அகுது ஒருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. படிக்காட்டாலும் பரவாயில்லரா, மற்றவங்க சொல்கிறத காதாலையாவது கேளு. அது காதால் கேளு. அதனால்தான் உங்களுக்கு யாராவது சொல்லியிருந்தாலும் நான் நினைவுபடுத்துகிறேன். நான் சில ஆண்டுகளுக்கு முன்பு எழுதின புத்தகத்தில் அதை நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஊசிக்கு கூட அந்த ஓட்டைன்னு சொல்கிறது இல்லை, நம்ம துவாரம்னு சொல்கிறது இல்லை. ஊசி ஒரு முனை கூர்மையாக இருக்குது, இன்னொரு பக்கம் ஓட்டை இருக்குது, அது ஓட்டைன்னு சொல்கிறது இல்லை. பெரியவங்க காதுன்னு சொல்கிறான் இல்லையா? காதில் என்ன நுழையுது? ஊசியின் காதில் என்ன நுழையுது? நூல். நூல் என்றால் புத்தகம்னு ஒரு அர்த்தம் இல்லையா? என்ன அருமையாக வச்சுருக்காயா தமிழன் பேர். அந்த ஊசியின் ஓட்டைன்னு சொல்லலை சார், துவாரம்னு சொல்லலை சார். அதை காதுன்னா சார், அதுக்கு சாட்சி என்ன தெரியுமா? காதற்ற ஊசியும் வாராது காணும் கடவழிக்கன்னு பட்டினத்து சுவாமிகள் பாடினார். காதில்லாத ஊசி கூட கடைசி வரைக்கும் வராதுரா, உன் வாழ்க்கை அதுதான் அப்படின்னு நிலையாமையை பற்றி சொல்ல வந்த பட்டினத்து சாமிகள் பாடின பாட்டு அது. அதுலேருந்து என்ன தெரியுது? ஊசிக்கு ஒரு காதுடா மனிதா, உனக்கு 2 காது கடவுள் கொடுத்துருக்காண்டா. அந்த ஒரு காதில் நுழைஞ்ச நூலே கிழிஞ்ச ஆடையை தச்சு மனுஷனுடைய மானத்தை காப்பாற்றுதுடா. உன் 2 காதில் நுழையிற நூல்கள் இந்த சமுதாயத்தையே மாற்றுறதுக்கு தயாராக இருக்கணும்டான்னு சொன்னாங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதான் என் நூல்கள் சாதிக்கிற சாதனை. எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது நூல்களில், புத்தகங்கள் சாதாரணமானது.
எண்ணிக்கையே அடங்காது புத்தகங்களை வாசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அது யார்? நீங்கள் தேடினால் தேடாததும் கிடைக்கும்னா ஒரு ஞானி. தேடினுங்க, நீங்கள் தேடுங்க, ஒன்றை தேடினீங்கன்னா தேடாதது கூட உங்களுக்கு உதயமாகும், கிடைக்கும். இந்த கருத்தை நான் எங்கேயோ தேடணும்னு நினச்சேன், இன்னைக்கு கிடைச்சிதா? கிரஹாம்பல், அலெக்சாண்டர் கிரஹாம்பல் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவருடைய சம்சாரம் தமார செவிடு, கத்தனா கூட கேட்காது. ஆனால் அந்த மனுஷன் நல்ல மனுஷன். இது காது கேட்கறதுக்கு ஒரு கருவி பண்ணணும்னு ஆரம்பித்தார். எவ்வளோ நல்ல மனுஷன் பாரு. நம்மளாம் விட்டுருவோம், பா ஒரு தொல்லை விட்டுது விடு, என்ன வேணாலும் திட்டலாம். ஆனால் அந்த மனுஷன் நல்ல மனுஷன். காது கேட்கறதுக்கு ஒரு கருவி பண்ணணும்னு ஆரம்பித்தார். அந்த கருவி வரல, அது டெலிஃபோனாக தான் மாறிடுச்சு அவருக்கு. அவர் கண்டுபிடிக்க முனைந்தது காது கேட்குற கருவி, கண்டுபிடிச்சது டெலிஃபோனு. தேடினால் தேடாததும் கிடைக்கும். நம்ம தேடணும் சார். ஒவ்வொரு புத்தகத்தையும் சாதாரண ஒரு நூல் என்பது ஒரு எழுத்தாளனுடைய உயிரியா. நிறைய பேர், தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், நிறைய பேர் எல்லாமே கூகுளில் போகிறான், நெட்டில் ஓப்பன் பண்ணுறான், டக்குன்னு அதில் ஒரு சுவை கிடையாதியா, சுவாரஸ்யம் கிடையாதியா. ஒரு புஸ்தகத்தை எடுத்து பெரட்டி அப்படியே கோடு போட்டு அண்டர்லைன் பண்ணி அந்த வரியை ரசித்து நாம் ரசனையாக்கிக்கிற தன்மை இருக்குது பற்றியா. அதில் இருக்கிற ஆனந்தம், மகிழ்ச்சி, ஒரு நிஜமான குழந்தைய கையில் வச்சு கொஞ்சற மாதிரி அது ஒரு புத்தகத்தை கையில் வச்சு படிக்கிறது. நிறைய விஷயங்கள் இருக்கியா. ஏன்னா நம்ம எப்போ எது நிகழும்னு யாராலும் சொல்ல முடியாது. அந்த அனுபவம் எப்படி வரும்னு நான் ஆசிரியராக இருந்தவன் சொல்கிறேன். ஏறத்தாழ 36 இயர்ஸ் அந்த பிள்ளைகளோடு நான் நெருங்கி பழகினேன். மேக்சிமம் என்னுடைய சீனியாரிட்டி, என்னுடைய டிகிரி, அது இதெல்லாம் நான் பார்க்குறது கிடையாது. இந்த 6, 7, 8 தாண்டதே இல்லை. ஏன்னா அவங்ககிட்ட தான் உட்காந்துருந்தேன். உலக தலைவர்லாம் அங்கே தான் இருக்கிறான். அருமையான பசங்க, அப்படியே நெருங்கிடுவேன். எடுத்த உடனே அந்த புத்தகத்தை எடு, பாடம் நடத்து, ஒரு 10 நிமிஷம் அவனோட ஜாலியாக பேசிட்டு அவனை ஒரு மகிழ்ச்சியாக வச்சு அவனை ஈர்த்து, ஏன் தெரியுமா, என்னை பிடித்தால்தான் நான் நடத்துகிற பாடமும் பிடிக்கும். என்னை பிடிக்கலைன்னா நான் என்ன தலைகீழ நின்னாலும் அவன் மண்டையில் ஏறவே ஏறாது. மகா கட்டிக்கார பசங்க. அவனை நான் ரொம்ப ரசிப்பேன். ஐயா, பிள்ளைகளை ரசிங்க, நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். அவனை வெறுக்காதீங்க. வெறுத்து பேசுனீங்கன்னா எதுவுமே போய் இருக்கிறதும் போடும். ரசிங்க. போர்டில் எழுதுகிறேன், சென்றிடுவீர் 8 திக்கும்னு எழுதினேன். திரும்பி பார்க்குறான், 39 பேரை காணோம். அதான் வாத்தியார் தான் எழுதிட்டாரு, சென்றிடுவீர் 8 திக்கும்னு. அவன் 8 திக்கும் போட்டான். ஒரே ஒரு பையன் மட்டும் உக்காந்தான். சார் சபாஷ், வெரி குட்டுன்னு அவன் சொன்னான். நன்றி கெட்ட பசங்க சார், சொல்லாமல் கொள்ளாமல் போட்டான். நான் சொல்லிட்டு போகலான்னு உக்காந்துங்கிறேன். நான் ரசிங்க சார். இந்த நாட்டில் தான் சார் குழந்தைகள் தினம்னு ஒன்றை கொண்டாடுறான். எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது சார். குழந்தைகள் தினம் என்று ஒன்றை கொண்டாடாதீர்கள், குழந்தைகளை தினமும் கொண்டாடுங்கள். என்ன அழகு, என்ன ஆனந்தம். கடவுள் மறுபிறவியா குழந்தை. அவங்ககிட்ட பேசி பாருங்க. ஆனால் நம்ம நாட்டில் தேதி கண்டுபிடிச்ச மாதிரி உலகத்தில் எவனும் கண்டுபிடிக்க முடியாது. பிப்ரவரி 14 காதலர் தினம். நவம்பர் 14 சரியாக 10 மாதம் இடையில. என்ன டெக்னிக்காக தெரிஞ்சு வச்சானா அவன், தெரியாமல் வச்சானா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சும்மா இருக்கிற நேரத்தில் இப்படி தான் ஏதாவது குறைஞ்சின்னு இருப்பேன். ரொம்ப குழந்தைகள் வைரங்கள், அவர்களை திட்டாதீர்கள், தீட்டுங்கள் என்று தான் நான் நிறைய பெற்றோரிடத்தில் சொல்கிறது. தீட்டுங்கய்யா, அவனை தட்டி கொடுங்கய்யா, ஊக்கப்படுத்துங்கய்யா, உற்சாகப்படுத்துங்க. தேசத்தின் சொத்தே நாளைய தலைமுறை அவன்தான்யா. நேற்றைய தலைமுறையின் தாத்தாவும் பாட்டியும் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் எனக்கு நிறைய கொடுத்தாங்கய்யா. நாம் அவனுக்கு என்னையா கொடுக்குறோம்? படி 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 படி, மார்க் வாங்க மார்க் வாங்க மார்க் வாங்க, வெளிநாட்டுக்கு ஓடிப்போ. அவன் என்ன பண்ணுவான், அங்கே போய் செட்டில் ஆகிடுறான். அது அம்மாவும் அப்பாவும் அது ஊட்டையே முதியோரில் மாக்கின்னு உட்காந்துங்குது.
இது என்ன லைஃபு, என்ன ஸ்டைலுன்னே தெரியல. யார் யார் வீட்டு பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போகாமல் அப்பா அம்மாவோட கூடனா கொடுத்து வச்ச புண்ணியமாங்க வீடியாது. சந்தோஷப்படுங்க, சந்தோஷப்படு. எதுலேயுமே மகிழ்ச்சி பார்க்குறது நம்ம மனசில் தான் இருக்குது. அதான் மனசை படிங்கன்றேன். மனசை படிக்காத வெறும் புத்தகம் படிங்க, அதையும் படிங்க, புத்தியில் ஏற்றுங்க, அது மனசை படிங்க. மனசு தான் சார் தீர்மானிக்குது இது நல்லதா இது கெட்டதா, இது செய்யலாமா வேணாமா, இதான் மனசான தீர்மானிக்குது. நான் உன்னை ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்ம ஐயா இருக்கிறாங்க, ஜெயராம் ஐயா இருக்காங்க. ஒரு 10 கிலோ ஊட்டி உருளைக்கிழங்க ஒரு பையில் போட்டு 10 கிலோ ஊட்டி உருளைக்கிழங்க பையில் போட்டு, ஐயா இதை இந்த ரோடு வரைக்கும் தூக்கின்னு போங்கன்றார். எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். எதுக்கு நம்மளை இந்த கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு நினைப்பேன்னா நினைக்க மாட்டேனா நினைப்பேன். திரும்பி வந்துட்டேன். அதே ஐயா ஒரு அழகான குழந்தை, அதுவும் 10 கிலோ, அந்த குழந்தைய என் கையில் கொடுத்து, புலவரையா அந்த குழந்தைய தூக்கிட்டு வாங்கலாம் அந்த கார் வரைக்குன்றார். அந்த குழந்தைய மாற்றி மாற்றி கொஞ்சம் குலாவி சந்தோஷமாக எடுத்துகிட்டு வருவேன். அதே 10 கிலோ தான் இடம் இருக்குது அந்த உருளைக்கிழங்கு பையும், அதே 10 கிலோ தான் அந்த குழந்தையும். ஒன்று சுமையாக தெரிகிறது, இன்னொன்று சுகமாக தெரிகிறது. இதை தீர்மானிக்கிறது எது? சுமையோ சுகமோ சுமக்கிற பொருளில் இல்லை, சுமக்கிற மனிதனுடைய மனதை பொறுத்தது தான். நீங்கள் இஷ்டமாக பார்த்தா அது இஷ்டம், கஷ்டமாக பார்த்தா அது கஷ்டம். எவ்வளோ பேர் அன்றைக்கி வீட்டுக்காரங்க கூட என்னம்மா பார்க்குறான், அறிவு ஜீவியாவன். அங்கே என்னையா பொட்டு பொட்டுன்னு சத்தம் கேட்குதுன்னு அந்த அம்மா சம்சாரம் கேட்டுது. 3 பொம்பளையை அடிச்சுட்டே 2 ஆம்பளையை அடிச்சுட்டேன்னா அந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுது. ஈல எப்படியா பொம்பளையே ஆம்பளைன்னு கண்டுபிடிச்சே அதிசயமாகுதுன்னு. இல்லை 3 ஈ டிவி மேலே உட்காந்துது, 2 ஈ பீர் பாட்டில் மேலே உட்காந்துதுன்னா அது போகிற இடத்த வச்சு அவன் கண்டுபிடிச்சிருக்கான். நீங்கள் என்னைக்காவது வீட்டில் உட்காந்துன்னு கலகலப்பாக பேசியிருக்கிறீங்களே, அதுவும் காணாமல் போச்சியா. கலந்து பேசினால் கலவரமே வராது. கோர்ட்டுக்கு ஏன் சார் போகிறான்? மனிதனை படிக்கலை, மனிதனை படியுங்கள். மனிதனை படிச்சிங்கன்னாக்கா நீங்கள் கோர்ட் வாசலில் போக மாட்டீங்க சார். இந்திய நாட்டு கலாச்சாரம் எவனாலும் அந்த கலாச்சாரத்தின் மீது கை வைக்க முடியாது. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற பண்பாடு நிறைந்த பூமியாக இது வாழ்ந்து கொண்டிருக்கிற அற்புதமான பூமியாது, சாதாரணமானது இல்லை இது. ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சு, அன்றைக்கி கல்யாணம் பண்ணோம்னா கோயிலுக்கு போனோம், இன்றைக்கி எல்லாமே கோர்ட்டுக்கு போகிறோம். அது கலாச்சாரம் வரலாமா நமக்கு? 6 மாதத்துக்கு முந்தி ஒரு கோர்ட்டில் கேஸ் வருது. ஜட்ஜ் ஐயா சொல்கிறாரு, டேய் சேர்ந்து வாழுங்கடா, எதுக்கடா என்ன அந்த பாவத்தை நான் என் கையால் செய்ய சொல்கிறீங்க, சேர்ந்து வாங்கடா போங்க. அவன் சொல்கிறான், நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் ஜட்ஜ் ஐயா, நான் முடியாது, அது இனி பிரித்து விட்டுருணும். டேய் தீர்ப்பு எழுதிடுவேன், லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன் கேட்டு எழுதுங்க ஐயா. சரி எழுதிட்டு படிக்கிறாரு, கவனமாக கேளு, அதிர்ச்சி அடையாதன்னார். உங்களுக்கு பிரிவினை கொடுத்துட்டேன், அடுத்த மாதம் ஜீவனாம்சமாக உன் சம்சாரத்துக்கு உன் சம்பளத்தில் பாதி கொடுத்துடணுன்னு. அவன் கூண்டில் நின்று கலகலன்னு சிரிக்கிறான்யா. ஜட்ஜ் ஐயாவுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டார். என்னடா வருத்தப்படுவேன்னு பார்த்தா சிரிக்கிறேன். இல்லை எஜமா, 10 வருஷமாக முழுசும் கொடுத்துன்னு அடுத்த மாதத்துலேருந்து பாதியாவது எனக்கு கிடைக்குதுன்னு ரொம்ப சந்தோஷமாகுது எனக்கு. இப்படி ஒரு தீர்ப்பு கொடுப்பேன்னு தெரிஞ்சிருந்தால் 5 வருஷத்துக்கு முந்தைய கேஸ் போட்டிருப்பேன். இப்படி இருக்கலாமா வாழ்க்கை? அம்மா வீட்டத்துலேயும் அப்பா வீட்டத்துலேயும் படிக்கலையா. நமக்கு ரோல் மாடலே அப்பாவும் அம்மாவும் தான் ஐயா. ரோல் மாடலே அப்பாவும் அம்மாவும் தான். அதனால தானே கேட்குறான், யாருடைய பிள்ளைனே, இன்னாருடைய பிள்ளையா, சபாஷ், இந்தாருடைய குடும்பமா, அற்புதம். அதனால தான் 3 தலைமுறையை பேர் சொல்கிறோம். அதுக்கு மேலே தெரியாது, அது வேறு விஷயம். 3 தலைமுறையினுடைய பெருமைகளை காப்பாற்றுகிறது. இன்றைக்கி என்னாச்சு, முதல் பட்டதாரி ஒரு குடும்பத்தின், படிக்காத குடும்பத்திலேருந்து ஒருத்தன் படித்தான்னா என்ன சொல்கிறோம், நம்ம முதல் பட்டதாரின்னு சொல்கிறோம். முதல் பட்டதாரி என்று சொல்வது பெருமையாக இருக்கிறது. ஆனால் குடும்பத்தின் கடைசி விவசாயி என்று சொல்லுகிற போது நமக்கு வருத்தமாகவும் இருக்கிறது. ஏன்னா நம்ம பண்பாடு என்ன,
வாட் இஸ் யுவர் கல்ச்சர்னு சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்டபோது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னு சொன்னார். இது விவசாய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த பூமியான். ஒரு பக்கம் வருத்தம், ஒரு பக்கம் பெருமை இருக்கட்டும். அதனால் மனசை படிக்கணும், மனமறிந்து பேசணும். நம்மளை எவ்வளவு பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுமா? இடம் பொருள் ஏவல்னு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கான். எந்த இடத்துல எந்த பொருளில் யார் என்ன பேசுனாங்கன்றது தெரிஞ்சு தான் நீ கோபப்படுறதும் கோபப்படாமல் இருக்கிறதும் அது உன் கையில் இருக்குது. எல்லா இடத்துலையும் எதையும் எல்லாத்தையுமே சீர்படுத்திக்க முடியுமா? சார், நான் 20 வருஷத்துக்கு முந்தி புழல் ஜெயிலுக்கு போனேன். தப்பாக பார்க்காதீங்க. ஆயுள் கைதிகளை 500 பேர் உட்கார வச்சு நான் ஸ்டாப் ஹியூமர் 1 மணி நேரம் பேசினேன். கைதி ஒருத்தன் நன்றி சொல்ல வந்தான். சிரிக்க சிரிக்க பேசின புலவர் ராமலிங்க ஐயா, வாழ்நாள் பூரா நம்ம கூடவே இருந்தால் நல்லா இருக்கும்னா. அப்போ அவன் என்னை ஜெயிலில் தள்ளணும்னு நான் விரும்புகிறான். என்னை வாழ்த்துறதுக்கு அவனுக்கு அதான் தெரிஞ்சுது. அவன் அவ்வளோ சந்தோஷத்தில் சொல்கிறான்னு அர்த்தம். அது வார்த்தைகள் எந்த இடத்துல யார் எப்படி பேசுகிறான் அதை வச்சு தான் சார் நம்ம தீர்மானிக்கணும். எங்கள் சுகிசிவன் சொல்லுவார், ஒரு திருமணத்துக்கு போனவனை நீங்களும் கணவனும் மனைவியும் புரிஞ்சுக்க முடியாது. கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டு, இல்லை அதான் உண்மை, ஆமாங்க அதான் உண்மை, சும்மா அதெல்லாம் பேச்சுக்கு பேசிட்டு போகக்கூடாது. எல்லாமே சார் உண்மையிலேயே நல்லதொரு குடும்பம் எது தெரியுமா? எந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதோ அவங்கக்கிட்ட பணமே தேவையில்லை சார். பணம் தேவையில்லை. அந்த வீட்டில் இருக்கிறவங்க பெரிய பதவியில் இருக்கணும்னு தேவையில்லை. சாதாரண கூலி வேலை செஞ்சால் கூட சரி. எந்த குடும்பம் கணவன் மனைவி குழந்தைகள் மாமியார் மாமனார் எந்த குடும்பம் ஒற்றுமையாக மன ஒத்துமையாக அன்போடு வாழ்கிறார்களோ அவர்கள்தான் நல்லதொரு குடும்பம். அதுதான் நல்லதொரு குடும்பம்னா அதுதான் பிரச்சனை. இப்போது எனக்கு தெரிஞ்சுங்க 40 ஆம்பளை ஒரே ரூமில் 10 வருஷம் ஒத்துமையாக இருப்பான். 40 ஆம்பளை போய் அரபு நாட்டிலலாம் போய் பாருங்கள். ஆனால் அத்தனை பெரிய வீட்டில் 2 லேடிஸு சார் சமாளிக்க முடியல. உண்மையிலேயேங்க. நான் வேதாந்திரி மகரிஷி சொல்கிறாருங்க, மருமகள் என்பவள் வேறொரு முறையில் மகளாக வருபவள், மாற்று வழியில் வந்த மகள் அப்படின்னு நினைக்கணுன்றாரு. நினைக்க மாட்டோமே. நல்லதொரு குடும்பம்னா மாமியார் மாமனார் மருமக அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும் சார். அது கோயில் சார். அது இருக்க மாட்டாங்க. அதான் பிரச்சனை. டெய்லி நம்மளுக்கு டெஸ்ட்டு. இந்த படிக்கிற குழந்தைங்களை கேளுங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸாம் அதுங்களுக்கு. அதுவும் சிலபஸ் உண்டு இல்லை? சிலபஸ்லேருந்து வெளியில் கேள்வி கேட்டால் அந்த கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் நம்பர் எதுனாலே மார்க் போட்டுணுமா? அது ஒரு சட்டம் இருக்கும் இல்லை? நமக்கு திருமணம் ஆன பிறகு டெய்லி எக்ஸாம், நோ சிலபஸ், நோ சாய்ஸ். காலையில் எழுந்தவுடனே ஒய்ஃபு கேட்குறா, இன்னும் எத்தனை நாள் உங்கள் அப்பா உங்கள் அம்மா நம்ம கூட இருக்க போகிறாங்கன்னு. அவன் என்ன கேட்டா, என்ன நினச்சிருக்கா, எத்தனை நாள் இருக்க போகிறாங்கன்னு. ரொம்ப சண்டை வரக்கூடாதுன்னு நம்ம கூடன்னு சொல்லிட்டா. உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதானேன்றா. நீங்கள் சாயங்காலம் சொல்கிறேன்னு சொல்ல முடியாது. அப்போவே ஏதாவது சொல்லிட்டு போகணும். சரி போனோமா, சாயங்காலம் வரும்போது பார்த்தீங்கன்னா அம்மா நடு ஹாலில் யஸ்வரலட்சுமி மாதிரி இடுப்பில் கை வச்சிக்கின்னு உன் பொண்டாட்டியை கொஞ்சம் அடக்கி வை, சரியில்லை. நம்ம உடனே பதில் சொல்லணும் இல்லை? ஒய்ஃப் எப்படி அடக்குறதுன்னு தெரியாமல் தான் நம்ம அப்பா ஈஸ்டரில் படுத்துனுக்கிறாரு. நான் சொல்கிறேன் எங்கள் அம்மா கிட்டே, இல்லைம்மா மனைவி சொல்லே மந்திரம், அது உங்கள் அப்பாவுக்கு சொன்னது உனக்கு இல்லைன்றாங்க. ஒய்ஃபு நம்மக்கிட்டே சொல்கிறாங்க சார். இப்போ சொல்கிறேங்க, உங்கள் தங்கச்சி எனக்கு பிடிக்கல அப்படின்னு. நம்ம என்னைக்காவது ஒய்ஃபு கிட்ட சொல்லியிருக்கோம்மா சார் உன் தங்கச்சியை பிடிக்கலன்னு? ஒரு நியாயம் வேணாமா? அவங்களுக்கு ஒரு சட்டம், அவங்களுக்கு ஒரு நியாயம் சார். உண்மையான ஒரு குடும்பம் எது தெரியுமா சார்? உண்மையான நல்லதொரு குடும்பம் எது தெரியுமா? ஒரு ஹஸ்பண்டு பேப்பர் படிச்சுன்னு இருக்காரு, காஃபி கேட்குறாரு. ஒய்ஃபு காஃபி எடுத்துகிட்டு வந்து டேபிளில் இந்த மாதிரி ஓரமாக வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. இந்த பேப்பரை அப்படி திருப்பினார். உள்ளே வந்து அவங்க பையன் ஓடி வந்து அப்பான்னு இடிச்சான், காஃபி கொட்டிடுச்சு. இதான் சீனு. எருமை எனக்குன்னு வந்து வாச்சியடா, அவன் உன் பையன் தானே சொல்லிக்கோ அப்படின்றான். அப்படின்னா நீ பெரிய எருமைன்னு அர்த்தம்.
எருமைன்னு சொல்ல அதை சொல்லிட்டான். உள்ளே போன எருமையை கூப்பிடுனா இவன் இங்கேருந்தே சொல்கிறான், அப்பா அம்மா அப்பா கூப்பிடுறாரு. ஏன் நாயாட்டம் குலைக்கிறாரு அந்த அம்மா உள்ளேருந்தே. சார் காஃபி கொட்டிடுச்சு சார், ஒரு கலவரமே வந்துடுச்சு. உண்மையிலே நல்லது ஒரு குடும்பம் எது தெரியுமா? காஃபி கொட்டிடுச்சு. பையன் ஐயோ அப்பா சாரிப்பா சாரிப்பா கவனிக்கலப்பா சாரிப்பா 2 சார் டேய் இது வேணுமா கொட்டினேன் வந்தா கிட்ட உட்காந்து காலை முட்டியில் அடிபட்டுதா முட்டி பாரு அப்பா. பையன் கண்ணில் தண்ணி வருது. அடடா அப்பா எப்போவுமே விரும்பி காலையில் சாப்பிட்ற காஃபி பேப்பர் படிச்சிக்கினே நம்ம கெடுத்துட்டோம், அந்த அட்மாஸ்பியரை கெடுத்துட்டோன்னு பையன் உள்ளே கலங்குறான். அப்பா பையனை தேத்துறாரு, போட காலில் அடியில் இல்லை போ, அது காஃபி சிந்தி இருக்கு பாரு அதுக்கு போய் கழுவு போ. அம்மா ஓடி வரான். ஐயோ அப்படின்றா. உடனே அப்பா சொல்கிறார், பையனை திட்டாத, என் தப்பு, நீ வச்ச உடனே குடிச்சிருக்கணும், நான் பெரிய பேப்பர் படிச்சிட்டேன். அப்பா அந்த அம்மா சொல்லுது, உங்கள் தப்பு இல்லைங்க என் தப்புங்க. என்ன அவ்வளோ அவசரம் உள்ளே கெட்டு போச்சு, காஃபி வச்சேனே குடிச்ச உடனே அந்த மீதி கப்பை எடுத்துன்னு போயிருந்தாக்கா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. சார் இதுதான் சார் குடும்பம், இதுதான் குடும்பம். ஒருத்தன் பெருமாள் லக்ஷ்மி 2 பேரை மட்டும் தான் வேண்டுவான். ஏன்னா யார் தராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான், காக்கும் கடவுள் அவ்வளோதான். ஏன்னா சிவனை போய் வேண்டி நம்ம பெருமாளையே வேண்டாம் பணம் கிடைக்கும் அப்படின்னு வேண்டாம். அவனுக்கு நல்ல பிஸ்னஸ்ஸு நல்ல லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கான், வேண்டாம். வேண்டிட்டுங்க அவன் கனவு காணும்போது கனவில் மகாலட்சுமியே வராங்க. வந்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ இவ்வளோ நாளாக திருமாலையும் என்னையும் வேண்டினேன், உனக்கு எல்லா சுகத்தையும் கொடுத்துட்டோம். ஆக்சுவலாக உங்கள் ராசிப்படி நாளையிலேருந்து நாங்கள் 2 பேருமே உங்க கூட இருக்க மாட்டோம், உனக்கு பிரச்சனை ஆரம்பிக்க போகுது, அதனால் சௌக்கியமாக இருந்துக்கோ, கிளம்புறோம், உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு தந்துடுறேன், இன்னையோட லாஸ்ட் ஆஃபர் மாதிரி. இவன் டக்குன்னு அம்மா எனக்கு என்ன, இத்தனை நாள் உங்கள் கடாட்சத்தில் நல்லா இருந்தேன், பொன் பொருள் வீடு வாசல்லாம் வந்துடுச்சு, எனக்கு ஒன்று நீயும் திருமாலும் என்னை விட்டு போனீங்கன்னா பிரச்சனை வரும்னு சொல்கிறீங்க, பிரச்சனை வரட்டும், ஆனால் அந்த பிரச்சனையை வருவதை சமாளிக்கிற ஒரு மனசு முக்கியமாக. பணம் போயிடுச்சேன்னு என் குழந்தைங்க வசதி கம்மியாகிடுச்சேன்னு என் குழந்தைங்களும் உறவுகளும் என்கிட்ட சண்டை போடாமல் என் குடும்பம் இன்னி மாதிரி என்றைக்கும் ஒத்துமையாக இருக்கணுமா, அந்த ஒத்துமை இருந்தால் போதும். நான் லட்சுமி சிரித்தாங்களாம், என்னென்ன நீ ரொம்ப தெரிஞ்சு சொன்னியோ தெரியாமல் சொன்னியோ உன்னை விட்டு போக மாட்டேன் கவலைப்படாதேன்னாங்களாம். ஏன்னா நீ கேட்ட பாரு வரோம் ஒத்துமையாக இருக்கணும்னு, ஒத்துமையாக இருக்கிற இடத்துல நானும் திருமாலும் எப்போவுமே இருப்போம், அதனால் உனக்கு எந்த காலத்துலேயும் பிரச்சனை வராதுன்னாங்க. ஆக ஒத்துமையாக இருக்கிற ஒரு குடும்பம் எப்படி பண்ணணும்? நபிகள் நாயகம் சொல்கிறாருங்க, கணவனும் மனைவியும் எப்படி இருக்கணுமா, உன்னுடைய இடது கை நீரை எடுத்து வலது கையை தடவி தோளை தடவுவது போல், வலது கை நீர் எடுத்து தோளை தடவுவது போல், 2 கையும் எடுத்து முகத்தை தடவு போல் நண்பர்களாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னா ஆண்டான் அடிமை உன் வேலை என் வேலை அதெல்லாம் இல்லை, 2 பேரும் நண்பர்களாக இருக்கணும். இருக்க முடியுமா? இருக்காங்க. ஆனால் அந்த நண்பர்களாக வள்ளுவர் சொல்கிறாரு, நண்பர்களாக. வேதம் சொல்லுது சகி தோழின்னு அர்த்தம், வேதம் சொல்லுது சகின்னு, இந்து மதம் சொல்லுது. ஆனால் இன்னும் ஒய்ஃபை நண்பராக எடுத்துக்கிற பக்குவம் நமக்கு வரலையான்னு தெரியல. எப்பாவது வேணும்னா மட்டும் பிரச்சனைனா மட்டும்தான் ஒய்ஃபுக்கிட்ட கேட்குறோம். அது கூட ஏன் வச்சு வாங்க நகை தருவாங்கன்னு. ஒய்ஃபை தன்னுடைய மந்திரியாக கருதணும், ஒய்ஃபு கணவனை நண்பனாக கருதணும். அந்த நட்பு வந்து விட்டாலே அந்த குடும்பம் நல்ல குடும்பம். வரல, அதுதான் பிரச்சனை. நான் அப்ராட்லலாம் பார்த்துக்கிறேன், அங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க இந்தியாவில் அமெரிக்காவில் விவாகரத்து அதிகமாகிறது, அங்கே குடும்பம் சிதைந்து விட்டது. அதெல்லாம் சும்மா, இங்கே ஆறுதே இல்லையா? பெரிய கியூ நிற்குதுங்க ஹைகோர்ட்டில். தசராக்கு மெயின் கோர்ட்டே லீவு, இந்த கோர்ட்டு ஒர்க்கிங். ஏன்னா கும்பல் ஜாஸ்தி ஆயிடுச்சு விவாகரத்து கோர்ட்டு. ஆனால் வெளிநாட்டில் கணவன் மனைவியாக இருக்கிற வரையும் நண்பர்களாக இருக்காங்க சார். அங்கே பாருங்கள், ஹஸ்பண்டு தான் பாத்திரம் தொலைக்கிறான்,
நான் பார்த்துக்கிறேன் எல்லா வீட்லேயும். இந்த அமெரிக்காவில் போயிட்டு செட்டில் ஆகிட்டு இங்கே வந்து நம்மக்கிட்ட ரொம்ப பெருசாக அலட்டுவாங்க தெரியுமா? நான் அமெரிக்கா ரிட்டன், கிரீன் கார்டு ஹோல்டர், சிட்டிசன் ஆஃப் அமெரிக்கன். சிட்டிசன் ஆஃப் யூஎஸ்ஏ எல்லாம் சொல்லுவான்ல. எல்லாரும் பாருங்க பாத்திரம் தொலைக்கிறான் சார், பாத்திரம் தொலைக்கிறான், சிரிச்சிக்கினே தொலைக்கிறான். தொலைக்கினே ஒய்ஃபு கிட்ட கேட்குறான், டார்லிங் எனி அதர் வெசல், அது 2 குண்டா எடுத்து போடுது, அதையும் சேர்த்து தொலைக்கிறான் சார். தொலைக்கி முடிச்சோன்னா அந்த அம்மா தேங்க்யூ டார்லிங், ஐ லவ் யூ. நட்பு. ஆஃபீஸ் ரூமில் அவனுக்கு அந்த அம்மா ஹெல்ப் பண்ணுது. அவன் சொல்கிறான் அந்த அம்மா கிட்ட, தேங்க்யூ டார்லிங், ஐ லவ் யூ. நண்பர்கள், கணவன் மனைவி தான் நண்பர்களாக இருக்கணும் சார். ஒரு நல்ல விஷயத்தை ஒரு நாட்டில் பார்த்துட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு என் வீட்டுக்கு வந்தேன். என் ஒய்ஃப் கிட்ட காஃபி கேட்டேன். அடுத்த நாள் காஃபி கொடுத்தாங்க. வாங்கிட்டு தேங்க்யூ டார்லிங், ஐ லவ் யூன்னு சோஃபாவில் உட்காந்து ஒவ்வொன்றும் அழுகுறா. ஏன்னா கல்யாணம் 20 வருஷம் ஆகுது சார், இது மாதிரி சொன்னதே இல்லை நான். அவன் ஏன் அழுகுறான்னா, லவ் யூ சொன்னதை நம்பலை, அது வேறு விஷயம். அவன் ஏன் அழுகுறான்னா, நான் யாருக்கோ சொல்ல வேண்டியதா இவகிட்ட சொல்லி ட்ரையல் பார்க்குறேன்னு நினச்சினுக்கிறான். கணவன் மனைவி ஒத்துமையாக இருக்கணும்னு மட்டும் இல்லை, எந்த இடத்திலும் கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ விட்டு கொடுக்காமல் இருக்கணும். ஒன்று கேட்குறாங்களா சார், எதுக்கும் வீட்டில் ஒரு வார்த்தை கேட்டு சொல்கிறேன், எங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்கிறேன், அதுதான் உண்மை சார். ஆதிசங்கரர் கதை தெரியுமா? ஆதிசங்கருடைய அப்பா சிவகுரு பிள்ளை, அம்மா ஆரியம்மாள். அவங்களுக்கு குழந்தை இல்லை, 2 பேருமே தூங்குறாங்க. சரியா? ஆரியம்மாள் கனவுல சிவனே வந்து சொல்கிறாரு, உனக்கு ஒரு குழந்தை உண்டு, ஆனால் உனக்கு எப்படிப்பட்ட குழந்தை வேணும்? அறிவார்ந்த பிள்ளை, ஆனால் சின்ன வயசுலேயே செத்து போயிடுவான். இல்லை மக்கு பையன் நீண்ட நாள் இருப்பான், எப்படி ஒரு பையன் வேணும்னு. அப்போ ஆரியம்மாள் சொல்கிறாங்க, நான் இதை முடிவு பண்ண முடியாது. எது கனவுலையே நான் இதை தனியாக முடிவு பண்ண முடியாது, என் கணவரை கேட்டு தான் சொல்லணுன்றார். யாருக்கு? சிவனுக்கு. சொல்லி முடிச்சுட்டு அந்த அம்மா கண் விழிச்சு ஏந்து பார்த்தா சிவகுரு பிள்ளை மூச்சுனுக்கிறாரு பக்கத்தில். என்னங்க என்ன? இல்லை எனக்கு ஒரு கனவு வந்தது. என்ன கனவு? சிவன் என் கனவில் வந்தார். என்ன கேட்டார்? எதை தான் கேட்டார். புத்திசாலியாக அறிவார்ந்த பிள்ளை, குறைஞ்ச வயசு வேணுமா, இல்லை மக்க பிள்ளையா ரொம்ப நாள்? ஒன்று ஆரியமும், நீங்கள் என்ன சொன்னீங்க? அது எப்படி நானே முடிவு பண்ணுவேன்? நான் சிவங்கிட்டே சொல்லிட்டேன், நான் தனியாக முடிவு பண்ண முடியாது, என் மனைவி கிட்ட கலந்து பேசி சொல்கிறேன்னு. சார், ஆண்டவனே வந்தாலும் சரி, மனைவியுடனும் கணவன் மனைவியுடன், மனைவி கணவனுடன் ஆலோசித்து சொல்லுகிறார் என்று சொல்லி 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. என்னென்னா, நமக்கு என்ன, ஆண்டவன் எப்படி கொடுத்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும்னு. அதுதான் அந்த மாதிரி இருக்கணும் சார். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள உறவு பலப்படணும், நல்ல ஒரு குடும்பம் அமையணும்னா ஒன்றுங்க, என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்க அதில் பெஸ்ட்டு, அதில் நம்ம உள்ளே போகக்கூடாது. இல்லை இப்போ புடவை எடுக்கிறது உண்மையிலே சொல்கிற லேடிஸ் பெஸ்ட்டு. நமக்கு விவரம் தெரியாது, கூட போனோம்னா பணம் கொடுத்துட்டு வெளில வந்துடணும் மரியாதையாக. சில பேர் அதில் போய் கலர்லாம் பார்ப்பான், உனக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுடைய பாணியே தனி சார். அந்த புடவை எடுத்து போடுறாரு, அவரும் நம்ம லேடிஸும் பேசுறது பார்த்தீங்கன்னா தமாஷா இருக்கும், ரொம்ப தமாஷா இருக்கும். நம்ம என்ன பார்ப்போம், பட்டு புடவையில் 2 இது பில்லு மட்டும்தான் பார்ப்போம் எவ்வளோ வேலைன்னு. அவங்க அப்படி இல்லை, கலர் கலராக பார்ப்பாங்க. அன்றைக்கி நான் நின்றுனுக்கிறேன், அந்த விற்கிறவர் சொல்கிறாரு, என் ஒய்ஃப் ஒரு 20 புடவை பார்த்துச்சு. விற்கிறவர் சொல்கிறாரு, மேடம் உங்களுக்கு வேணால் ராமர் ப்ளூ எடுத்து போட்டுமானார். என் ஒய்ஃப் காட்டுங்க அப்படின்ச்சு. எனக்கு நம்ம இலக்கியம் படிச்சிருக்கோமா, ராமர் ஏது ப்ளூன்னு? ஆக்சுவலாக ராமர் கருப்பு, கிருஷ்ணர் கருப்பு, திரௌபதி கருப்பு, இவன் என்ன ப்ளூன்றானு. இந்த என்டி ராமாராவுக்கு ராமர் வேஷம் போட்டு ப்ளூ அடிச்சிங்க எல்லாருமே ப்ளூ, ராமர்னால் ப்ளூ நினச்சின்னுக்குறோம். ராமர் பிளாக்கு.
எனக்கு இந்த படித்த திமிரில் என்ன பண்ணிட்டேன், அந்த புடவை எடுத்து போகிறேன். இந்த ராமர் எங்கே ப்ளூவாக இருந்தாருன்னு. ஏன் சார்? யோ ஏன் சொல்லிக்கிறதா, ராமர் பிளாக்கு. என் ஒய்ஃப் அவன் எதிர்க்க சொல்லுது. சும்மா இருங்க, தெரியாமலையா சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாது கம்மன் இருங்க. எனக்கு நான் உடனே இன்னும் ஏறிச்சு. கம்மன் சொல்லியிருக்காரு, மெய்யோன் வழி தன்மையை நீங்கள் விரிஜோ. அதுக்கு அவன் சொன்னான், சார் ஏன் நான் சம்பளம் கம்பர்கிட்ட வாங்கலை, ஓனர்கிட்ட வாங்குகிறேன். ஓனர் இதுதான் ப்ளூ, ராமர் ப்ளூன்னாரு, அதான் ராமர் ப்ளூ. அதனால் புடவை எடுக்கிறது என்பது பெண்களுடைய, அதே விட்டுடணும், அது உள்ளே போகக்கூடாது. வகுப்புகளில் நாங்கள் பாடம் நடத்துகிறோம். எங்கெல்லாம் நாங்கள் ஆசிரியர்கள், எங்கள் வேலை செய்கிற இடத்துல எங்களுக்கு ஏற்படுற அனுபவங்கள் எப்படி இருக்கும்? எங்கள் தலைமை ஆசிரியர் சொன்னார், ரொம்ப நாள் பள்ளிக்கூடத்துக்கு வராமல் இருந்தான்னா அவன் பேரை அடிங்க, பேரெல்லாம் அடிச்சிருங்க. ஒருத்தர் அடித்தான், ஒருத்தன் வரல, 15 நாள் வரல. அவன் வரமாட்டான், பெரும்பாலும் வரமாட்டான், வந்தாலும் படிக்க மாட்டான், வந்து உட்காந்தாலும் 4 வேலை கெடுப்பான், அந்த மாதிரி இருப்பான். பேரை அடிச்சுட்டேன். வந்தான், உன் பேர் அடிச்சாச்சு போட வீட்டுக்கு அப்படின்னு. ஏன் சார்னா, நீ வரல, பள்ளிக்கூடத்துக்கு வரல, படிக்க மாட்டேங்கிற, மோசமாக இருக்க, வேணாம் போ அப்படின்னு. அப்படியா சார்னா, புத்தகத்தை எடுத்தான், அப்படி வச்சுக்கிட்டு போயிட்டான். நல்ல வேலை இவன் போயிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அரை மணி நேரத்தில் அவங்க அப்பா வளைச்சிட்டு வந்துட்டான். ஏன் சார், என் பையனை நடராஜனோட அப்பா சார்னா. வாங்க ஐயா உட்காருங்க. ஏன் சார் அவனை அனுப்பிட்டீங்க? ஐயா பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டேங்கிறான் ஐயா, வந்தாலும் படிக்க மாட்டேங்கிறான், பரீட்சையிலலாம் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான் பார்த்தீங்களா, 2, 3 வாங்கியிருக்கான். இவனை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? ஐயா அவன் கொஞ்சம் அதாக தான் இருப்பான், அதுக்காக பேர் அடிச்சிடாதீங்க ஐயா. அப்புறம் நான் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு. ஃபெயிலாக போனால் எங்களுக்கு கெட்ட பேர் அப்படின்னு. இல்லையா, இந்த வருஷம் கொஞ்சம் போட்டு அடித்து ஒப்பேற்றி விட்டுடுங்க ஐயா, இந்த வருஷம் கொஞ்சம் அனுப்பிட்டீங்கன்னா அவனை ஒரு வாத்தியார் வேலைக்காவது அனுப்பலான்னு பார்க்குறேங்கிறான். நான் நினச்சேன், இப்போ இவன் வாத்தியார் வேலையை பற்றி என்ன நினைக்கிறான், என்னை பற்றி என்ன நினைக்கிறான்? அவனை ஒரு வாத்தியார் வேலைக்காவது அனுப்பலான்னு பார்க்குறேன், கொஞ்சம் போட்டு அடித்து ஒப்பேற்றி விடுங்க அப்படிங்கிறான். நான் நினச்சேன், இனிமேல் இவனை அடித்து பிரயோஜனம் இல்லை, அவனை அடிக்கணும். எப்போ இந்த பிள்ளைகளை நாம் நல்ல விதமாக கொண்டு வரணும், ஆனால் கொஞ்சம் குறைச்ச மார்க் வாங்கியிருக்கவங்களே மாலையில் தனியாக வச்சு வகுப்பு நடத்துகிறோம். அவங்களுக்கு என்னென்ன செய்யலாமோ அவ்வளோதையும் செஞ்சு எப்படியாவது மேலே வரணும்னு நினைக்கிறோம். அந்த பிள்ளைகள் கொஞ்சம் நம்மளை உணர்ந்தாங்கன்னா, அதுக்கு ஒரே வழி அன்பு வழி தான். அன்புக்கு நிகரானது வேறு எதுவுமே இல்லை. அந்த அன்பான வழியில் போகிற போது அந்த பிள்ளைகள் எல்லாம் மேலே வருகிறார்கள். அப்படி தான் சொன்னேன், அதுதான் நான் சொன்னேன், இதையெல்லாம் நினச்சி தான் சொன்னேன். எல்லாமே வாழ்க்கையில் இன்பமயம்தான், பார்க்கிற பார்வையில். காலையில் அங்கேருந்து ஒருத்தர் வர்றார், நண்பர் வர்றார், அவரும் பேப்பர் படிச்சிருக்கார், நானும் பேப்பர் படிச்சிருக்கேன். அந்த ஒன்று உட்காந்து அந்த பாருங்க, ஒரு பையன் 4 பேரை வெட்டியிருக்காங்க அப்படிமா. ஒருத்தன் மாமியாரையே கொலை பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு 7 செய்தி கொன்னது, கெட்டது, கொண்டது இதெல்லாம் சொல்லுவேன். ஏயா, அந்த பேப்பர்லேயே இந்த ஓரத்தில் ஒரு பொண்ணு படித்து 600க்கு 600 மார்க் வாங்கியிருக்கு பார்த்தியா? 600க்கு 600 இது வரைக்கும் யாராவது வாங்கியிருக்காங்களா? வாங்கியிருக்கு. அந்த பொண்ணு எவ்வளோ நல்லா படிச்சிருக்கோம். அதுவும் அந்த பேப்பரில் தானே அந்த செய்தியும் இருக்குது. ஏன் உன் கண்ணில் நல்ல செய்தி பட மாட்டேங்குது, கெட்ட செய்தியாக ஏன் படுது? நம்ம பார்வை. எல்லாமே நடக்குது உலகத்தில், நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது. நாம் என்ன செய்கிறோம்? நல்லதை எடுத்துக்கிட்டு அதை எப்படி மேலே நம்ம எப்படி முன்னேற்றி கொள்ளலாம் அப்படின்ட்டு நாம் போகணும். இந்த பிள்ளைகள்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஒன்றே ஒன்று தான், ஒரே ஒரு விஷயம்தான். மகாபாரதத்தில் ஒரே ஒரு இடம், அருமையான இடம். எல்லாருக்கும் வில்வித்தை சொல்லி கொடுத்துட்டார் துரோணாச்சாரியார். எல்லாரும் படிச்சுட்டான். ஒரு நாள் டெஸ்ட் வைக்கிறார் எல்லாருக்கும். இங்கே வாங்கப்பா, எல்லாரும் வில்லு எடுத்துக்கங்க, அம்பை வச்சுங்க, ரெடியாக வச்சுக்கிட்டீங்களா? வச்சுக்கிட்டேன். இங்கே வந்து நில்லுங்க. அதோ பாருங்க, என்ன அந்த மரத்தில் ஒரு பருந்து பொம்மை வச்சுருக்கார். அந்த பருந்தினுடைய கண்ணை காமிச்சார். இந்த கண்ணுக்கு உங்கள் அம்பை விடணும்.
அம்பெல்லாம் குறி வச்சுக்கோங்க அப்படின்னா எல்லாரும் குறி வச்சுக்கிட்டான். ஒருத்தனையா கூப்பிட்டார், இங்கே வா துரியோதனா வா, குறி வச்சுட்டியா? வச்சுட்டேன். இது என்ன அப்படின்னு மரத்தை பார்த்து காமிச்சார். மரம்னா. இலையை காமிச்சு கேட்டார், இலைன்னா. பூவை காமிச்சு கேட்டார், பூன்னா. காயை காமிச்சு கேட்டார், காயின்னா. ஓரமா நெல்லுன்ட்டார். பத்தியா, நான் எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டேன், நான் தான் முதல்னு நினச்சிக்கிட்டு போய் நிற்கிறான். அதுமாரி எல்லாரையும் கூப்பிட்றார், 100 பேரையும் கூப்பிட்றார், எல்லாரையும் கூப்பிட்றார், காமிக்கிறார். குறி வச்சுட்டியான்னு கேட்குறாரு. வச்சுட்டேன்னா இது என்னன்னா மரம்னா. இலையை காமிச்சு என்னன்னா எல்லாம் சொன்னான். கடைசியில் அர்ஜுனன் வந்தான். அர்ஜுனா குறி வச்சுட்டியா? என்ன குறி வச்சிருக்கேன்னா, பருந்தின் கண்ணுக்கு குறி வைத்திருக்கிறேன். சரி, இது என்ன? மரத்தை காமிச்சு கேட்டார். தெரியலீங்களே என்ன? இலையை காமிச்சு என்ன? தெரியலையே. பூவை காமிச்சு என்ன? தெரிய. அப்போ உனக்கு என்னதாண்டா தெரியுதுன்னார். பருந்தின் கண் தெரிகிறது, பானத்தின் நுனி தெரிகிறது, அது தவிர வேறு எதுவும் தெரியவில்லைன்னா. குறின்னு வச்சதுக்கு பிறகு அதிலேயே தான் கவனம் இருக்க வேண்டுமே தவிர மற்றது நம் கண்ணுக்கு தெரியக்கூடாது. இதான் இந்த கதையினுடைய கருத்து. பிள்ளைகளா படிக்கிற நீங்கெல்லாம் இருக்கீங்க, என்ன உங்களோட லட்சியம்? என்னமா ஆகணும், இப்படி படிக்கணும், இப்படி முன்னேறணும், இப்படி வரணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டா அதிலேயே கவனமாக இருந்தால் கவன சிதறல் ஏற்படாது. வேற மற்றதை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்காது. அப்படியெல்லாம் போகிற போதுதான் உயர்ந்த இடத்திற்கு நாம் பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்க முடியும். பிள்ளைகளும் அப்படி வருவார்கள். எல்லாமே சரி, எல்லாமே சரி. ஆனால் சில நேரங்களில் சில தவறுகள் நடக்கும். அப்படியெல்லாம் நடக்காமல் நாம் எல்லா குழந்தைகளையும் நம்முடைய குழந்தைகளாக எண்ணி, புத்தர் பெரிய புத்தர் ஆயிட்டார், குடும்பத்தெல்லாம் விட்டு போயிட்டார். மறுபடியும் வர்றார், கபிலவாஸ்துவுக்கு வர்றார். அவர் பிறந்த வீட்டிலேயே போய் பிச்சை எடுக்க போறார். எங்கே பார்த்தாலும் பிச்சை வாங்கிட்டு வர்றார். அவருடைய வீட்டில் போய் பிச்சை எடுக்க போறார். அப்போ அவருடைய மனைவி வந்து நின்று பார்க்குறாங்க, அழுறாங்க. இப்போ அவர் மகன் ராகுலன் வர்றான். அப்பாவை பார்க்க, இதுதாண்டா அவங்க அப்பா. இப்போ இப்படி அரச குடும்பத்தில் பிறந்தவர் பிச்சை எடுக்கிறார். அந்த பையன் கேட்டான், ராகுலன் கேட்டான், ஏப்பா உனக்கு என் மேலே அன்பு பாசம்லாம் இல்லையா? ஏன் என்னை விட்டுட்டு போனேன்னு கேட்குறான். உனக்கு என் மேலே பாசம் இல்லையா? ஏன் என்னை விட்டுட்டு போனேன்? உன் மேலே ரொம்ப பாசம் இருக்குடா அப்படின்னார். அப்புறம் ஏன் விட்டுட்டு போனேன்? அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலேயும் எனக்கு பாசம் இருக்குடான்னார். உன் மேலே நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேனோ அதே பாசத்தை எல்லா பிள்ளைகள் மேலேயும் நான் வைத்திருக்கிறேன். அதனால உலக நன்மைக்காக பாடுபடுகிற நிலைக்கு நான் வந்திருக்கேன். ஒன்று நான் மறந்துட்டேன்னோ உன் மேலே பாசம் இல்லைன்னோ நீ நினைச்சிடாதேன்னு சொல்றார். உலகம் முழுவதையும் நம்ம நேசிக்க கற்றுக்கொண்டோமானால் எங்கே வரும்? எந்த இடத்திற்கு நாம் போகிறோம்? உயர்ந்த இடத்திற்கு போகிறோம். திருவள்ளுவர் ஒரே ஒரு குறள் நமக்காக சொல்லியிருக்கிறார், மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. என்னங்க அதுக்கு அர்த்தம்? மனதிலே குற்றமில்லாமல் இருப்பதுதான் அறம், தர்மம். மற்றதெல்லாம் அது என்னவோ ஆடம்பரம், விட்டுருப்போ, மற்றதெல்லாம் வேற. ஆனால் மனதிலே எவன் ஒருவன் குற்றமில்லாத வகையிலே இருக்கிறானோ அவன் செய்வது அனைத்தும் அறமாக இருக்கும். அவன் நல்லது தவிர கெட்டது செய்ய அவனுக்கு தெரியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதுக்கு ஒரு கதை சொல்றார். ஒரு குரு சிஷ்யன், சாமியார், பெரிய சாமி ஒரு சின்ன சாமி, ரெண்டும் ஆற்றுல இறங்கி அக்கறைக்கு போகணும். இறங்க போகுது. இறங்கும் போது ஒரு பெண், அழகான பெண் வர்றா, இளம் பெண். அந்த பெரிய சாமியார்கிட்ட போய், சாமி எங்கள் அம்மா வீடு அக்கறையில் இருக்குது, அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்லி செய்தி வந்திருக்கு, படகு ஒன்றுமே இல்லை,
ஆற்றுல இறங்கி தான் அக்கறைக்கு போகணும், எனக்கு நீச்சல் தெரியாது, ஆற்ற பார்த்தா ஆழமாக இருக்கும் போல இருக்கு, என்னை கொஞ்சம் கையை பிடிச்சி அக்கறையில் விட்டுடுங்கிறார். இப்போ சாமியாருக்கு கோவம் வந்துடுச்சு. நீ என்னை என்ன நினைச்ச, நீ ஒரு பொம்பளை நான் தொடுவேனா, நான் எவ்வளோ பெரிய சாமி, நான் துறவி, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு சத்தம் பண்ணான். அப்போ தான் அழைச்சி போனா அழைச்சிட்டு போ, எதுக்கியா கத்துறேன்ட்டு வந்தா. சின்ன சாமிகிட்ட வந்தா, சாமி நீங்களாவது என்னை கொண்டு அக்கறையில் விடுங்க, என்ன அவ்வளோதானம்மா, இரு வான்னு கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்தான். நடுப்புற ஆழம் அதிகமாக போச்சு, நனைஞ்சிட்டான், உடம்பு பூரா நனைஞ்சு போச்சு, தூக்கி தோளில் போட்டான். போட்டுக்கிட்டு போகிறான். பெரிய சாமி திரும்பி இதை பார்த்தான். அவனுக்கு ஆத்திரம். நீ எல்லாம் ஒரு சாமியாராடா, நீ எல்லாம் எதுக்குடா துறவியா வர்ற, நீ இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணுற, பொம்பளையை போட்டு தூக்கி தோளில் போட்டிருக்கிற, அப்படி இப்படின்னு திட்டுறான். மனசுக்குள்ளே அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், அட நம்மளே இந்த வேலையை செஞ்சுருக்கலாமே அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். அங்கே போகும்போது அந்தாண்ட போனால் அங்கே போய் திட்டுறான். இவன் போனான், சின்ன சாமி கொண்டு அங்கே விட்டான், நீ போமான்னா அவன் போயிட்டான். திரும்பி திரும்பி திட்டுறான் இவனை. அங்கே ஒரு பெரிய கூட்டம், அந்த மாரி கூட்டத்தில் சாமியார் பேசுகிறார். எதுக்க சிஷ்யன் உட்காந்துருக்கான். சொல்லுவேன், சாமியார்லாம் இந்த காலத்தில் கெட்டு போயிட்டானுவ, அப்படி போயிட்டா. இந்த பக்கம் என் சிஷ்யன் இந்த உட்காந்துருக்கான், இந்த பையன் இன்னைக்கு என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு அந்த செய்தியெல்லாம் சொல்கிறான். ஏண்டா நீ பண்ணினியா இல்லையாடா, அவளை தூக்கி தோளில் போட்டு. அவன் எழுந்தான். சாமின்னா என்னடா அப்படின்னா, நான் அவளை அங்கேயே விட்டுட்டேன், நீங்கள் விடவே மாட்டேங்கிறீங்களே சாமின்னா. நான் அவளை அங்கேயே விட்டுட்டேன், நான் தொட்டேன், தூக்குனேன், என் மனசில் எந்த குற்றமும் இல்லை, விட்டேன், நீ தொடலை, ஆனால் அவளையே நினச்சிக்கிட்டு இருக்கேன். இது ரெண்டு பேரில் யார் குற்றவாளி? திருவள்ளுவர் கேட்கிறார், மனதில் குற்றம் இல்லாமல் இருப்பது தான் அறம் தர்மம் என்று சொல்லுகிறார். ஆகவே மனதை தெளிவாகவும் குற்றமற்றதாகவும் வைத்துக் கொள்வதற்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை பழைக்கணுமானால் அந்த பிள்ளைகள் உயர்ந்த இடத்திற்கு வருவார்கள். நாம் எதிர்பார்க்கிற இந்த இந்தியா எப்படி வரணும்னு நாம் நினைக்கிறோமோ அதில் நம்முடைய தமிழ்நாடு இருக்குதுங்களே, சிறந்த பண்புகளை கொண்ட நாடு, சிறந்த பண்புகளை கொண்ட நாடு. அந்த நாட்டிலே உள்ள பிள்ளைகள் எல்லாம் நாளை நம்முடைய பண்பாட்டை காக்கிறவர்களாகவும் நமக்கெல்லாம் மேலும் மேலும் அந்த பண்பாட்டு செழிப்பை உண்டாக்கக்கூடியவர்களாகவும் வர வேண்டுமானால் நம்ம பெரியவர்களாக இருக்கிற நாம் அவர்களுக்கு சொல்லுவதை விட நடந்து காட்ட வேண்டும். நாம் நடக்கிறத தான் அது எல்லாமே அவனுக்கு தெரியும். இப்படி தான் நடக்கணும், இப்படி நாம் நடந்து கொள்வது தான் நேர்மை முறை என்று கற்றுக்கொள்வார்கள். அதை நாம் அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்பதுதான் முக்கியம். அவ்வாறு செய்வதற்கு நம்முடைய பெரியவர்கள் எல்லோரும் நாம் எல்லாரும் முதல்ல தெளிவாக இருந்தோம்னா நம்முடைய பிள்ளைகள் நல்லவர்கள். கொண்டு வந்து பிள்ளைகளை சேர்க்கும்போது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, களிமண்ணை கொடுத்துருக்கேன் உங்கள் கையில். ஆசிரியர்கள்ட்ட சொல்லுவாங்க பெற்றோர்கள், களிமண்ணை கொடுத்துருக்கிறேன், இதை நீ தெய்வ சிலையாகவும் செய்யலாம், குரங்காகவும் செய்யலாம், அது உங்கள் கையில் இருக்குது, என் பிள்ளைய உயர்ந்த நிலைக்கு கொண்டு வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி ஒப்படைப்பாங்க. ஒரு ஆசிரியனுக்கு அந்த பொறுப்பை கொடுப்பாங்க. நாம் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தான் இவைகளை எல்லாம் செய்கிறோம். ஆகையினால ஆசிரியர்களாகிய நாம் நம்முடைய பொறுப்பை உணர்ந்து இந்த குழந்தைகள் நம்முடைய கையிலே ஒப்படைக்கப்பட்ட இளம் சிறார்கள், இவர்களை மூத்த குடிமக்களாக நல்லவர்களாக பண்பாடு உள்ளவர்களாக ஆக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. அப்போ யார் யார் சேர்ந்துக்கணும்? பெற்றோர்களும் சேர்ந்துக்கணும், ஆசிரியர்களும் சேர்ந்து கொள்ள வேண்டும். ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த குழந்தைகள் வந்திருக்கிறவர்கள் எல்லாரையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அதுதான் நம்முடைய கையிலே இருப்பது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.